ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 1,00,000 பெட்ரோல் நிலையங்கள். ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அந்த பெட்ரோல் நிலையங்கள் எண்ணிக்கையில வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. முதலாவதா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல 1.90 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் அமைந்திருக்கு. ஸோ இரண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா சீனால பார்த்தீங்க அப்படின்னா 1.15 லட்சம் பெட்ரோல் நிலையங்கள் அமைந்திருக்கு. ஸோ மூன்றாவதா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 1,00,000 எண்ணிக்கையை வந்து பெட்ரோல் நிலையங்கள் வந்து தாண்டி இருக்கு. ஸோ 2004ஆம் ஆண்டுல தான் இந்த பிரைவேட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் நிலையங்கள் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் கூட 90% பெட்ரோல் நிலையங்கள் வந்து இன்னுமே பப்ளிக் செக்டார் யூனிட்டாக தான் இருக்கு. பேலன்ஸ் தான் ப்ரைவேட் கிட்ட இருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் யூனிட்னு சொல்லும்போது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்க தான் இந்த பெட்ரோல் நிலையங்களை வந்து அதிக அளவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மதன் மோகன் மாளவியா பிறந்த தினம், குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் புகழாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2. ஸோ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ மதன் மோகன் மாளவியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்ட வீரர், கல்வியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியா இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த தினம் தான் டிசம்பர் 25ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. இவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1861ஆம் ஆண்டு. ஸோ உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை வந்து நிறுவனவர் யார் பார்த்து அப்படின்னா மதன் மோகன் மாளவியா அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல்வாதியா இருந்திருப்பாரு, வழக்குரைஞர் மற்றும் அறிஞர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ 1946ஆம் ஆண்டுல வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ நம்முடைய நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது வந்து 2015ஆம் ஆண்டு வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 1932ஆம் ஆண்டு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டைம்ல காந்திஜி பார்த்தீங்க அப்படின்னா எரவாடா சிறையில பார்த்தீங்க அப்படின்னா சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. இந்த டைம்ல மதன் மோகன் மாளவியா மற்றும் அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் ஸோ இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறதுக்கு ரீசன் யாருன்னா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அம்பேத்கர், அதே மாதிரி MC ராஜா இவர்கள் தான் பேசி அந்த ரெப்ரசன்டேஷனை வாங்கி எடுத்திருப்பாங்க. ஸோ அவர்களுடன் பேசி அந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸுக்கு இருந்த அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப பெற்றிருப்பாங்க. அதுல வந்து மதன் மோகன் மாளவியா அவர்கள் முக்கிய பங்கு வந்து வகித்திருப்பார். ஸோ இதே டிசம்பர் 25ஆம் தேதி தான் வேலு நாச்சியார் மற்றும் ராஜாஜி அவர்களின் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாஜ்பாய் 101வது பிறந்த தினம், நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ நம்முடைய நாட்டின் முன்னாள் பிரதம அமைச்சர் தான் வாஜ்பாய். ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 101வது பிறந்த நாள் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இவருடைய அந்த நினைவு இடம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லியில் இருக்கக்கூடிய சதைவ் அடல். ஸோ நாட்டினுடைய 13வது பிரதமராக 1996ல இருந்து 2004 அந்த காலகட்டத்தில் வந்து 3 முறை பிரதம அமைச்சராக பதவி வகித்திருக்கார். ஸோ இந்தியாவை ஒரு அணு ஆயுத சக்தியாக உருவாக்கியவர். ஸோ இந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அதே மாதிரி கார்கில் போர் பாகிஸ்தானை வெற்றி கண்டவர் அப்படிங்கிற புகழுக்குரியவர். 1999ஆம் ஆண்டு இந்த கார்கில் போர்ல வந்து இந்தியா வெற்றி பெற்ற போது நம்முடைய நாட்டின் பிரதம அமைச்சராக இருந்தவர் தான் வாஜ்பாய் அவர்கள். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது.